இன்கமாக இருக்கலாம், மார்க்காக இருக்கலாம், எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். அப்படி ஏதோ நம்பர் ஒரு அல்லது ஒரு இடத்துல வந்து என்னென்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இத்தனை இருக்குது, இந்த சிட்டியில் ஹாஸ்பிட்டல்ஸ் இத்தனை இருக்குது, அப்படி எல்லாம் நம்பரை தான் சொல்லலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். அது வந்து இந்த இத்தனை பெட் உள்ள ஹாஸ்பிட்டல், இத்தனை பெட்டுக்கு இத்தனை பெட் உள்ள ஹாஸ்பிட்டல், இப்படி கேட்டகரைஸ் பண்ணி அதில் ஃப்ரீக்குவன்சியை கொண்டு வரணும். சரிதானா? அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முதல்ல ஒரு ஸ்கேர் டெஸ்ட் பண்ணலாமா? இது 2 பேஜ் போயிடும், 2-3 பேஜ் போயிடும். அடுத்து வந்து சிட்டி ஏபிஎன்சிஎஸ் சேம் வித் ரெஸ்பெக்ட் டு சேவிங்ஸ் டேபிள் பண்ணும்போது அந்த என்ன வரும்னா சிட்டி ஏ பிசின்னு வந்து இங்கே வந்து 4 கேட்டகரிஸ்னா 4 வரும். அப்போ டேபிள் எப்படி வரும்? அதாவது நம்ம வந்து சிட்டி எத்தனை எடுத்துருக்கோம்? 3 எடுத்துருக்கோமா? 3 எடுக்கும்போது அந்த ரோ வந்து எத்தனை வரும்? 3 ரோ வரும். 3 ரோ வரும். ஏன்னா சிட்டி ஏ பிசி. காலம் எத்தனை வரும்? 4 கேட்டகரைஸ் பண்ணியிருந்தோம்னா எத்தனை காலம் வரும்? 4 காலம் வருமா? 4 காலம் வரும். ஏன்னா இன்கம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ வந்து அடுத்து டோட்டல் ஒன்று போடும்போது என்ன வரும்னா அந்த ஏக்கு டோட்டல் 50 வரும், பிக்கு டோட்டல் 150 வரும், சிக்கு டோட்டல் ஏக்கு டோட்டல் 50, பிக்கு 100, சிக்கு வந்து 150 வரும். இப்படி கிராஸில் எல்லாம் வரும். அப்போ வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா பேருமே பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன். அதான் நாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல இந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்காத ஸ்டூடெண்ட்டும் அதை பண்ணாங்க. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், மை எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது இதே மாதிரி என்ன வரும்? சேவிங்ஸும் அதே என்ன வரும்? அப்படி வரும். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தா நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணிக்கலாம் சொல்லலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம். சிட்டி ஏல வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம், எப்படி பண்ணலான்னா கேட்டகரைஸ் பண்ணது எப்படி பண்ணுவீங்க? இந்த எம்ப்ளாய்மெண்ட் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? 2ஆக பண்ணாலும் போதும். எம்ப்ளாய்டு, நான் அன்எம்ப்ளாய்டு. புரிஞ்சா? அல்லது இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி பிரிக்கலாம்? ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாமா? அப்புறம் நோ எம்ப்ளாய்டு. 3 கேட்டகரி போகணும். எல்லாரும் வேலையை போவான்னு சொல்ல முடியாது. அப்படி 3 கேட்டகரி. இப்படி ஒரு டேபிளில் நினைச்சிங்க. அதான் நான் சொல்ல, அது டேபிள் மாடலை காட்டுறேன். இப்படி எல்லா பேருக்கும் இது பண்ணலாம். ஆனால் என்ன செய்வாங்கன்னா சில வந்து என்ன பண்ணுவான், இஷ்டத்துக்கு நம்பரை போடுவான். அது கூட தப்பு இல்லைன்னு நான் இப்போ சொல்லேன். லாஸ்ட் ரிசார்ட் ஃபீல்டில் போய் நம்ம பார்த்து ஏயில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படி கண்டுபிடிச்சி வர ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த மேனிப்புலேட் பண்ணி போட்டாலும் ஒரு மாடல் ப்ரெசென்ட் பண்ணுறதும் ஒரு மாடலாக ப்ரெசென்ட் பண்ணுறதும் தப்பு கிடையாது. நீங்கள் அதை யோசித்து போடணும். இப்படி போட்டுட்டு இந்த ஐஸ்கொயர் டெஸ்ட்னு சொல்லி ஐஸ்கொயர் டெஸ்ட் கேல்குலேட்டர்னு சொல்லி ஒன்று போடுங்க. நெட்டில் போனீங்கன்னா கேல்குலேட்டர் வரும். எத்தனை கேட்கணும்னா எத்தனை காலம் வேணும், எத்தனை டேபிள் வேணும்னு நான் போட்டுருவேன். எத்தனை காலம், எத்தனை டேபிள், எத்தனை ரோ வேணும்னு போட்டால் நம்ம அதில் ஃபீட் பண்ணி 1 செகண்டில் அது ரிசல்ட்டை கொண்டு வந்து அந்த ரிசல்ட் கேல்குலேட்டட் வேல்யூ ஒரு ரிசல்ட் வருதுன்னா அது டேபிள் வேல்யூ வந்து என்ன வரும்னா 1.96 ஆகும். 5% சிக்னிஃபிகன்ட் லெவலில் நம்ம வந்து டிகிரி இதுக்கு இல்லை. இது வந்து நம்ம டேபிள் இருக்குது, ஐஸ்கொயர் டேபிள் இருக்குது. அதில் போய் இந்த அதாவது என்ன இது பார்க்கணும்னா டிகிரிஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் லெவல் எடுக்கலாம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எடுக்கணும். R-1 இன்ட்டு N-1 பார்த்தா என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு அந்த டேபிளில் போய் பார்த்தா அது ஒரு வேல்யூ கொடுக்கும். அந்த வேல்யூவை பார்த்து கேல்குலேட் பண்ண வேல்யூ வந்து கம்மியாக இருந்துன்னா என்ன பண்ணும், என்ன சொல்லும்? இப்போ கேல்குலேட்டட் வேல்யூ வந்து ஒரு 7.5 வந்துன்னு வச்சுங்க. கேல்குலேட்டட் வேல்யூ டேபிளில் பார்க்கும்போது 9.7 இருக்கு. டேபிள் வேல்யூ 9.7, கேல்குலேட்டட் வேல்யூ 7.5. அப்போது நல் ஹைப்போதீசிஸ் அக்செப்டடா ரிஜெக்டடா? accepted. Accepted means both are same. Accepted means null it is null hypothesis. Both concepts are same. Both concepts are same means what it means? City A, B and C are same with respect to the income level. புரிஞ்சா? இப்போ ஈஸியாக புரிஞ்சா? இதை விட ஈஸியான ஒரு அனாலிசிஸ் இருக்க முடியாது. ஆனால் இது ஒரு 10 பேஜுக்கே போயிடும். 10-15-20 பேஜ் வரை கொண்டு போகலாம்.
ஏன்னா நீங்கள் இதில் வந்து என்னென்ன 5 போட்டுருங்க இல்லையா, 5 I ஸ்கொயர் பண்ணுவீங்க. இப்போ புரிஞ்சில்லையா? டேபிள் போடும்போது கேட்டகரைஸ் பண்ணும்போது 5 பேர் 4 பேர் எம்ப்ளாய்மெண்ட் என்ன சொன்னேன், ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், நோ எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் எத்தனை நம்பர்லாம் இருக்காங்கன்னு சொல்லணும். ஏல வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் போனது வந்து 5 பேர் தான் இருக்கான். சிட்டி பியில் வந்து 20 பேர் இருக்காங்க. சிட்டி சியில் வந்து 35 பேர் இருக்காங்க. இப்படி அதை ஃபில்லப் பண்ணணும். இதை நீங்களே ஒரு டேபிளில் எடுத்து சொந்தமாக பண்ணுப்பார். டேட்டா ஃபீல்டுக்கு போகணுன்னு கிடையாது. ஒரு மாடல், ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் சொல்லுங்கள். இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் வேல்யூஸ், லாட் ஆஃப் ஐடியா அண்ட் லாட் ஆஃப் நாலேஜ். Go to the net and find out. Manual calculation is there, but go to the net and find out that table and the number of feet பண்ணுங்க. Immediately you will be getting the result. Manual calculation I can tell. அதே மாதிரி இப்போ வந்துங்க எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துருக்கேன். வித் ரெஸ்பெக்ட் டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதையும் ஒரு இண்டிகேட்டர் வச்சுக்கணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உள்ளதை சிட்டியில் எப்படி இருக்கான்னு பார்க்கும்போது எப்படி எடுத்துக்கலாம், யாராவது சொல்லுங்க போ. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கான்னு பார்த்தாச்சுன்னா, ஒருத்தனை ஒரு அந்த ட்ரைன்டு பண்ணியிருக்கக்கூடிய பார்த்துக்கலாம். அவன் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி வேணும்னா ட்ரைனிங். இப்போ வந்து அடிஷ்னலாக ஏதோ டிகிரி வாங்கியிருக்கான், அவன் வந்து சும்மா இருக்குது. அப்போ பர்சனாலிட்டி டெவலப், லோ பர்சனாலிட்டி அதை எப்படி பிரிக்கலாம்னா, லோ பர்சனாலிட்டி, மீடியம் பர்சனாலிட்டி, ஹை பர்சனாலிட்டி. அப்போ அந்த 25-50 பேரில் லோ பர்சனாலிட்டி உள்ள இத்தனை பேர் இருக்கான், ஹை பர்சனாலிட்டி இத்தனை பேர் இருக்கான், மீடியம் பர்சனாலிட்டி இத்தனை பேர் இருக்கான். அதை எடுத்துக்கணும். பர்சனாலிட்டி வந்து அவன் அடிஷ்னலாக வந்து ட்ரைனிங் போகிறான், சும்மா இருக்குல்ல, ஐஏஎஸ் கோச்சிங் போகிறான், இதெல்லாம் சொல்லிடணும். தென் நம்பர் ஆஃப் கான்ஃபரன்சஸ், புரிஞ்சா? இந்த சிட்டியே இதை வந்து அவன் அங்கே இருக்கக்கூடியவங்க கான்ஃபரன்சஸ் அட்டென்ட் பண்ணது அப்படி வருது. ஆனால் அது காலேஜ் லெவலுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த மாடல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டில் எம்ப்ளாய்டு, இதை மேனுவலாக கேல்குலேட் பண்ணக்கூடிய, நீங்கள் எத்தனை கேட்டகரி, ரோ எத்தனை வருது, ரோ எத்தனை வருது, 2. அந்த ஃபேக்டர் எத்தனை வருது, 2 தானே. 2ன்னா 1 எஜுகேட்டட் எம்ப்ளாய்டு வருது, அப்படி தானே. ஆனால் நான் என்ன, அது வந்து எப்படி வரும், சிட்டி ஏ பிசின்னு வரலாம், காலேஜ் ஏ பிசின்னு வரலாம். இங்கே எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டுனா வருது, 2 கேட்டகரி சிம்பிளாக எடுத்துருக்கேன். அதை வந்து இதில் வந்து ரியல் வேல்யூ அப்படி தானே. டேட்டா செட்டு வந்து அதில் இருக்கக்கூடியது ரியல் தான், ரியலாக கலெக்ட் பண்ணது, அல்லது நீங்களாக அசியூம் பண்ணி போட்டது, மேனிப்புலேட்டட் ஒன், அதுலேயும் தப்பு கிடையாது. தென் இதை வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும். கேல்குலேஷனாக எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னா, இருக்கக்கூடிய இதில் ஜென்ரேட் பண்ணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த இப்போ என்ன இருக்குன்னா, எஜுகேட்டட் அண்ட் எம்ப்ளாய்டுன்னு ஒன்று இருக்கா. எஜுகேட்டட் அண்ட் எம்ப்ளாய்டு ஏபின்னு எடுத்துக்கலாம். 600 தானே இருக்குது. அது எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறத சொல்கிறேன். யாரும் கண்டுபிடிக்கலாம். என்னதுன்னா 800 into 1000, ஓகே, இன்டு டோட்டல் 2500. புரிஞ்சா? இந்த காலத்துக்கு 600ங்கிற காலத்துக்கு, 600ங்கிற காலத்தில் என்ன வேல்யூ இல்லை, செல், அந்த செல்லில் என்ன வேல்யூ வருதுன்னா, அது எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னவா இருக்கும்னா 800 into 1000 by 2500. அப்போது 200ங்கிற செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூக்கு வந்து எக்ஸ்பெக்டட் என்னவா இருக்கும், 200 இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் என்னவா இருக்கும், 800 into 1500 divided by 2000. டினாமினேட்டர் எப்போவுமே 2500 டோட்டல். நாமினேட்டர் வந்து கிராஸாக வரக்கூடிய டோட்டல். அப்போ அடுத்து 400 இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வருது, 400 இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து 400 கிராஸ் பண்ணது எதுனா 1700 இருக்கா, சரிதானா? அதே மாதிரி இங்கே 1000 இருக்கா. அப்போது 1700 into 1000 divided by 2500. இந்த கேட்டகரி எடுத்துக்கணும். 22 68 வந்தா 680. ஓகே. இதெல்லாம் இந்த மல்டிப்ளிகேஷன் 25, 50, டிவிஷன், இதெல்லாம் நான் டக்குன்னு போட்டு சொல்கிறேன். பார்க்கல 680 பார்த்து மனக்கணக்கில் பார்த்து சொல்லிட்டேன். இப்போ அதே மாதிரி 1300னா 1700 into 1500 divided by 2500. இது ஏபிசின்னு வந்தாலும் பண்ணணும்.
ஆனால் இதை வந்து நீ வந்து இல்லை கம்ப்யூட்டரில் கொடுத்து பாரு, சாஃப்ட்வேரில் அந்த அந்த நெட்டில் போய் இதை கேல்குலேட்டரில் கொடுத்து பாரு, என்ன கொடுக்கணும்னா 600, 400, 200, 300, வேறு டோட்டல் கொடுக்கக்கூடாது. 800, 1700 கொடுத்தேன்னா ஒரு வேல்யூ கொண்டு வரும். அந்த வேல்யூ நீங்கள் கேல்குலேட் பண்ண இப்போ பார்த்துங்க, செக் பண்ண பார்த்தா 2500 வருதா எக்ஸ்பெக்டட் எல்லாம் சரி. இதான் வெரிஃபிகேஷன். புரிஞ்சா? நீங்கள் வந்து வேற ஒன்றும் சிம்பிளாக இதை வச்சுட்டு இங்கே 3 கேட்டகரி, அங்கே 4 கேட்டகரி தான் சொன்னேன், இன்கம் கேட்டகரி. அதுவும் இந்த ஃப்ரீக்குவன்சிஸாக தான் இந்த இது கேல்குலேட் பண்ணக்கூடியது. அது ஒரு மாடல் இருக்குது, அது டைமில். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் நான் சொன்ன மாடல் தான். ஆனால் ரிசர்ச்சர் எக்ஸும் ஒய்யும் வந்து ஸ்டடி பண்ணதில் ரிசர்ச் எக்ஸ் ஒரு ஃபீல்டில் போய் ஸ்டடி பண்ணுறாரு, அவர் எடுத்த டேட்டா. ஒய் எடுத்த டேட்டா என்னென்னா இன்கத்துக்கு எடுத்துருக்காங்க. அந்த இன்கத்துக்கு எடுத்ததில் என்ன வருதுன்னா ஐஸ்கோர் டெஸ்ட்டில் வந்து இந்த 2 ரிசர்ச்சரோட ஸ்டடியும் சேமா இல்லையா, வேற ஒன்றும் இல்லை, சேமா இல்லையா, வேற ஒன்றும் இல்லை. நானும் என்னோட நான் இதை நம்ம காலேஜும் எக்ஸ், இது ஒரு எக்ஸ் காலேஜ் எக்ஸ், இன்னொரு காலேஜ் ஒய், இந்த 2 காலேஜ்லேயும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் சேமா இல்லையா, இதுதான் வந்து சொல்லுது. சேமாக இருக்குன்னா நல் ஹைபோதசிஸ் அக்செப்டட், டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா நல் ஹைபோதசிஸ் ரிஜெக்டட். இதில் ஆன்சர் பார்த்துங்க, இதான் முக்கியம். கேல்குலேட் பண்ணும்போது டேபிள் வேல்யூ 9.49 கிடச்சிருக்கு, டேபிள் வேல்யூ. இது டேபிள் வந்து பார்த்து கண்டுபிடிக்கும் கிரிட்டிக்கல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ வந்து கேல்குலேட்டட் வேல்யூ, calculate value of I square is greater. கேல்குலேட் பண்ணது இதை விட அதிகமாக இருக்கிறதுனால நல் ஹைபோதீசிஸ் ரிஜெக்டட். ரிஜெக்ட் பண்ணும்போது அதுக்கு மீன் என்னென்னா 2 ரிசர்ச்சரும் இதோட ஸ்டடியும் சேம் கிடையாது, 2 டிஃப்ரென்ஸ் காட்டும். நம்ம இதை பார்த்துட்டு டிஃப்ரென்ஸாக இல்லையான்னு சொல்ல முடியாது. 2 ஸ்டடியும் வந்து டிஃப்ரென்ஸை காட்டுதுன்னு மீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 3 காலேஜஸ் வந்து என்ன பண்ணுறேன், காலேஜ் இதில் வந்து 5 ஸ்டடி பண்ணலாம். 3 காலேஜஸ் என்ன பண்ணலான்னா மார்க்ஸை பேஸ் பண்ணி, அங்கே உள்ள எம்ப்ளாயீஸோட சேலரியை பேஸ் பண்ணி, பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி, நம்பர் ஆஃப் கான்ஃபரன்சஸ் அந்த காலேஜில் எத்தனை பண்ணியிருக்காங்க இதை பேஸ் பண்ணி. ஓகே, இதில் நான் வந்து ஒரு பிஹெச்டிக்கு வந்து பண்ண ஒரு ஸ்டடியாக பண்ணியிருக்கேன். என்ன வருதுன்னா அங்கே அதாவது தாலுகா பேஸ் பண்ணி எத்தனை தாலுகா இருக்குன்னா 4 தாலுக்ஸ். அந்த 4 தாலுகாலையும் உள்ள இந்த செக்ஸ் பேஸ் பண்ணி மேலா ஃபீமேலா, அதாவது அந்த ரெஸ்பாண்டன்ஸில் மேலா ஃபீமேலாங்கிறது இதை பேஸ் பண்ணி எத்தனை வரும். என்னாச்சு, செகண்ட் ரோ, தேர்டு, ப்ரொசீட் பண்ணுமா? போதும், கண்டினியூ பண்ணு. சரி, அப்போ ஒரு 10-15 மினிட்ஸில் முடிச்சுக்குவோம். கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, இது ஒன்று வந்து மல்டிபிள் ரெக்ரெஷன். மல்டிபிள் ரெக்ரெஷன் அனாலிசிஸில் வந்து என்ன பண்ணுறோன்னா, மல்டிபிள்னாலே வந்து இந்த கோரிலேஷன் வருது, ரிக்ரெஷன் வருது. அதில் 2 வேரியபிள் தான் வருது யூஸ்வலி. ஒன்று வந்து எக்ஸ் வேரியபிள், இன்னொன்று வந்து ஒய் வேரியபிள் தான் வரும். ஆனால் 2க்கு மேற்பட்ட வேரியபிள் வந்தாச்சுன்னா மல்டி கோலினியர் அப்படி சொல்லுவேன், மல்டி கோலினியர் அனாலிசிஸ். இப்போ மல்டி கோலினியர் அனாலிசிஸில் வரும்போது என்ன வருதுன்னா, டிபெண்டன்ட் வேரியபிள் எப்போவுமே ஒன்று தான். நம்ம இப்போ இங்கே பார்த்தோம், நேரமே பார்த்தோம்.
டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்று தான். ஆனால் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒன்றிற்கு மேற்பட்டதும் வரலாம். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன்றுக்கு மேற்பட்டதும் வரலாம். அதில் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன், ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன். எப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது என்னென்னா, 2 எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்னது தான். ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து என்னென்ன வேரியபிள் இம்பேக்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒன், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஏதாவது ஒன்று சொன்னால் ரெயின்ஃபால். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன்னும் வேறு ஏதாவது ஃபேக்டர்? ஃபெர்டிலைசர். ஓகே, தென் கிளைமேட்டிக் கண்டிஷன். குட். தென் தெரியாது. அடுத்தது மேன்யூர் சொல்லிட்டீங்களா? இப்போ ஒரு ஆள் வந்து என்ன சொல்லி கிளைமேட்டிக் கண்டிஷன் சொன்னீங்க, ரெயின்ஃபால் சொன்னீங்க, மேன்யூர் சொன்னீங்க, வீடு மேனேஜ்மெண்ட் சொல்லி வீட்ஸ் மேனேஜ்மெண்ட், தென் சாயில் ஃபெர்டிலைசர், சாயில் ஃபெர்டிலிட்டி. அப்போ எத்தனை வேரியபிள் எடுத்துருக்கேன்? 5 வேரியபிள்ஸ் எடுத்துருக்கேன். அப்போ வந்து ரெயின்ஃபாலை மாத்திரம் டிபெண்ட் பண்ணலை அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், இவ்வளோ ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணுது. அப்படிதானே? அதனால அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை யூஸ்வலாக என்ன சிம்பிளில் மார்க் பண்ணுவோம்? எக்ஸில் மார்க் பண்ணுவோமா, ஒயில் மார்க் பண்ணுவோம்? இதுவும் நீங்கள் பண்ணலாம். பார்த்துங்க, உங்கள் ஸ்டடியில் என்ன வருதுன்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அதில் இந்த டாபிக் எடுக்க போகிறேன், இந்த டாப்பிக்கில் ஏன்னா இதுதான் இருக்கணும்னு கிடையாது. எந்த மேட்ருனாலும் அது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எத்தனை எடுக்கலாங்கிறத ஜெனரேட் பண்ணிக்க திங்க் பண்ணுங்க. இப்போ நான் 5 வேரியபிள்ஸ் சொன்னோம். அப்போ வந்து டிபெண்டன்ட் வேரியபிளை வந்து என்ன சிம்பிளில் மார்க் பண்ணணும்னா ஒய் சிம்பிளில் மார்க் பண்ணணும். வி ஆர் மார்க்கிங் இட் அண்ட் ஒய். இண்டிபெண்டன்ட் சிம்பிளை வந்து எக்ஸில் தான் மார்க் பண்ணணும். அப்போது அது இப்போ 5 சொன்னால x1, x2, x3, x4 அப்படிதானே? அது கான்ஸ்டன்ட் தான். முதல்ல B0, B1 x1. இப்போ இவங்க சொன்ன அந்த மேட்ரு தான் எடுக்கிறேன். B1 x1. இவங்க சொன்னது ஒய் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன். அடுத்து வந்து B0 வந்து கான்ஸ்டன்ட், x1 வந்து சாயில் இந்த ரெயின்ஃபால், x2 வந்து ஃபெர்டிலைசர், x3 சாயில் கண்டிஷன், x4 climate, x5 weed management, pesticides, usage of pesticides. அப்போ வந்து என்ன சொல்லணும்னா y ஈக்குவல் டு B0. இது ஈஸி தானே உங்களுக்கு? நான் சொன்னேன், நீங்கள் நினைப்பீங்க என்ன மல்டிபிள் ரிக்ரெஷன் படிக்க கஷ்டம்னு நினைப்பீங்க. உங்கள் தீசிஸில் இதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு யார்கிட்ட கொடுத்து எஸ்பிஎஸ்சியில் எது வேணாலும் பண்ணுங்கள். எதெல்லாம் பண்ணணும்னா இந்த ஐஸ்கோர் பண்ணிக்கணும், இதையும் பண்ணிக்கணும். இது கூட ரிசல்ட்டையும் வந்து என்ன பண்ணணும்னா இதே மாதிரி இந்த மல்டிபிள் ரிக்ரெஷன் கேல்குலேட்டர்னு போட்டிங்கன்னா நீங்களே பண்ணிக்கலாம். நெட்டில் வரும், எப்படி ஃபீட் பண்ணுன்னு வரும். அந்த டேபிளில் கொடுத்தா வேல்யூ வரும். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ கஷ்டம்னு. இப்போ என்னென்னா அந்த இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ இந்த இக்குவேஷனில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் கண்டுபிடிக்க முடியாது. ஒய் ஈக்குவல் டு B0 கண்டுபிடிக்கலாம், B1 கண்டுபிடிக்கலாம், B2 கண்டுபிடிக்கலாம், B3 கண்டுபிடிக்கலாம், B4 கண்டுபிடிக்கலாம், B5 கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் 5 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், x1, x2, x3, x4 இருக்கா, x5. தேட் அதுக்கு பிறகு through simultaneous equation you can generate the value and tell you are happy that I know multiple regression, I find out the multiple regression y. அப்போது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஃபேக்டரி எல்லாம் போடும்போது எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கணும். இந்தந்த மேட்ருக்கு இவ்வளோ கொடுத்தாச்சுன்னா இது வந்து வேரியபிள் ஆகும். அங்கே வந்து என்னென்னா நம்பர் எடுத்தோம். ஓகே, அங்கே நம்பர் எடுத்தோம், இங்கே வந்து வேரியபிள் எடுக்கணும். பாருங்க, இந்த அது கேல்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட் சொல்லு, அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இந்த டேபிள் போட்டுருக்காங்களா, இங்கே என்ன எடுத்துருக்குன்னா பார்த்துங்க, எக்ஸாம்பிள் இதில் வேறு மாதிரி எடுத்துருக்கு, இயர் எடுத்துருக்கு. எத்தனை வருஷம் எடுத்துருக்காங்க? 7 years. ப்ராஃபிட் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது.
அப்போ இதில் என்னன்னா, இதில் எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எது டிபெண்டன்ட் வேரியபிள்? எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? அதாவது ப்ராஃபிட் டிபெண்ட்ஸ் ஆன் என்னது? அட்வர்டைஸ்மெண்ட். அண்ட் ப்ராஃபிட் டிபெண்ட்ஸ் ஆன் சேல்ஸ் ஃபோர்ஸ். இது மட்டும் இல்லை, நிறைய வேரியபிள் எடுக்கலாம். ப்ராப்ளத்துக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ண வேண்டி ஒரு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இங்கே என்ன வரும்? இக்குவேஷன் என்ன வரும்? யாராவது சொல்ல முடியுமா? இக்குவேஷன் என்ன வரும்? y ஈக்குவல் டு b0 ப்ளஸ் b1 x1 ப்ளஸ் b2 x2. புரிஞ்சா? இதில் இக்குவேஷனில் அங்கே 5 வருது, x1 x2 x3 x4 x5 வருது, இங்கே 2 வருது. ஏன்னா the profit depends on the advertisement expenses and sales force. அதனால சேல்ஸ் ஃபோர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட். இன்னும் இதை தவிர என்ன எடுக்கலாம்னா, ப்ராஃபிட் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணணும்னா, இந்த சேல்ஸ் ஃபோர்ஸும் டிபெண்ட் பண்ணும், மேனேஜரியல் எபிலிட்டியும் டிபெண்ட் பண்ணும், காம்படிஷனும் டிபெண்ட்ஸ் பண்ணும், இந்த ப்ரைஸ் லெவலையும் டிபெண்ட் பண்ணும், இன்கம் ஆஃப் த பீப்புளையும் டிபெண்ட் பண்ணும். அது நம்ம எடுக்காமல் 2 தான் எடுத்துருக்கேன். 2 கேல்குலேட் பண்ணணும். இந்த 2 ஃபேக்டரை எடுக்கும்போது x1 x2 x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர். இப்போ 5 எடுத்தீங்கன்னா என்ன வரும்? x1 x2 x3 x4 x5 x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயர் x4 ஸ்கொயர் x5 ஸ்கொயர். ஓகே, அப்போ அந்த அளவு டேபிள் கொண்டு போகணும். அது கொண்டு போக முடியாது. அதுதான் மெஷின் லேர்னிங்கில் நம்ம வந்து நெட்டில் போய் இந்த கேல்குலேட்டரில் போட்டோன்னா அது ஈஸியாக தெரியும். இதில் நம்ம 2 எடுக்கும்போது இந்த வருது பார்த்து, இவ்வளோ கேல்குலேஷன் பண்ணும். சால்விங் த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்ஸ். இங்கே சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் 2 தான் வரும். 2 இல்லை, 3 ஈக்குவேஷன் வரும். ஏன்னா 3 வேரியபிள் இல்லையா? ஒய்க்கு ஒரு வேரியபிள், x1க்கு ஒரு வேரியபிள், x2 வேரியபிள்னா 3 ஈக்குவேஷன் வருது. அதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது பார்த்துங்க, y ஈக்குவல் லாஸ்ட் லைனில் பார்த்தோம். ஜஸ்ட் கோ த்ரூ த லாஸ்ட் லைன் அண்ட் see that y ஈக்குவல் டு b0 வந்து 2.181, b1 வந்து 1.095 வருது. அதை போடும். b2 வந்து 0.2665 x2. இப்போ வந்து உங்களுக்கு 3 வேரியபிள் இருந்துன்னா, அதாவது ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளும் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் இருந்துன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஈஸி இல்லை, இதே கஷ்டமாக இருக்குது. 5ன்னா பாருங்கள் பெரிய டேபிள். அதான் அந்த அப்ளை மெஷின்ஸ் டு அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். தென் ஃபைனலி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ரிசல்ட். ஆனால் இப்போ எல்லாருமே ரொம்ப இதாக இருக்கேன். இல்லைன்னா நான் டெஸ்ட் கவர் பண்ண முடியல. பட் ஐ வில் பி க்ளோசிங் இட் பை டெல்லிங் ஒன் எக்ஸாம்பிள். ஃபைனலி இன்டர்பிரிட்டேஷன். ஃபைனலி பேசிக் கான்செப்ட் ஆஃப் நல் ஹைபோதிஸை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். வித்தின் 5 minutes I can conclude. But the null hypothesis and the alternative, the level of significance, decision rule or testing hypothesis, type 1 and type 2 error, 2-tailed and 1-tailed test. இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ். இப்போ ஒன்று நான் சொல்கிறேன் பார்த்துங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா, 2 எக்ஸாம்பிள். இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா, இந்த null hypothesis proved or accepted, selection is difficult. Selection is difficult or not. In null hypothesis, disproved or rejected means this is alternative. Disproved or rejected means that is alternative hypothesis accepted. Selection is easy. சரியா? இப்போ வந்து வேற ஒன்றுமே வேண்டாம். பார்த்துங்க, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு 5 ப்ராடக்டை வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க. 5 ப்ராடக்ட்டு, 5 ஒரே ப்ராடக்ட்டு 5 கலரில் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். இதில் ஒரு பேக்கெட்டை வச்சுருக்கேன். அந்த இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்லை, அந்த 5 ப்ராடக்ட் ஏபிசிடி 4 ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. இந்த 4 ப்ராடக்டில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு 25 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் கூட இருக்கீங்க. இந்த 25 பேரில் நம்ம கேட்குறோம், உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஏபிசிடி ரேங்க் பண்ணுன்னு சொல்லிக்கணும். சரியா? ப்ராடக்ட் ஏபிசிடி ரேங்க் பண்ண சொல்லிக்கணும். அப்போ ரேங்க் பண்ணிவிட்டு 25 பேர் ரேங்க் பண்ணதை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன வருதுன்னா, அந்த
ஒரு பர்டிகுலர் 2 ப்ராடக்டில் தான் ரொம்ப பேர் அதை அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வருது. அதாவது ப்ராடக்ட் பி அண்ட் சி வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வருதுன்னு வச்சுக்கோங்க. புரியுது? இதை நல்லா நோட் பண்ணிங்க. இது ரொம்ப ரொம்ப ப்ராடக்ட் பி அண்ட் சியில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வருது. ஏடியில் வந்து அவ்வளோ பேர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணலை. அப்போ வந்து நல் ஹைபோதீசிஸ் ஈக்குவலி ப்ரிஃபர்டா நாட்டா? இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு 24 ப்ராடக்ட் இல்லையா, 40 பேர் இருக்கீங்க. 40 பேரில் ப்ராடக்ட் ஏ வந்து 10 பேர் எடுக்க சூஸ் பண்ணுறீங்க, பிஏ வந்து 9 பேர், சிஏ வந்து 11 பேர், டிஏ வந்து 10 பேர் சூஸ் பண்ணால் என்னது? இந்த எல்லா ப்ராடக்ட்டையும் ஈக்குவலாக ப்ரிஃபர்டு தானே? அதாவது ஏபிசிடியில் வந்து ப்ராடக்ட் ஏ வந்து 9 ப்ரிஃபர் பண்ணுறீங்க, பிஏ வந்து 11 ப்ரிஃபர் பண்ணுறீங்க, சிஏ வந்து 8 ப்ரிஃபர் பண்ணுறீங்க, டிஏ வந்து 12 ப்ரிஃபர் பண்ணுறீங்க. அப்போ ஈக்குவலாக சேமாக இருக்கா? ப்ரிஃபரன்ஸ் சேமாக இருக்கு இல்லையா? ஆனால் அதே டைமில் ஏஏ 10 பேர், பிஏ 10 பேர், சிஏ 10 பேர், டிஏ 10 பேர் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. அதே டைமில் ஏஏ வந்து 5 பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, பிஏ வந்து 12 பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, சிஏ வந்து 13 ப்ரிஃபர் பண்ணுறீங்க, டிஏ வந்து 10 பேர் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. டிஃப்ரென்ஸ் இருக்கா? இதுதான் வந்து நாட் ஈக்குவலி ப்ரிஃபர்ட். இந்த கான்செப்ட் தான் அட்வான்ஸ் லெவல்லையும் வருது. நாட் ஈக்குவலி ப்ரிஃபர்ட். நல் ஹைபோதீசிஸ் அக்செப்டடா ரிஜெக்டடா? ரிஜெக்டட். அப்படி தானே? ரிஜெக்டட். அண்ட் கன்க்ளூடிங் தட் தி 4 ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி ப்ரிஃபர்ட். லாஸ்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி முடிக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு தான் வந்து இப்போ வந்து ஒரு மேரேஜுக்காக வந்து பொண்ணு பார்க்க போயிட்டுருக்காங்க. சரியா? பொண்ணு பார்க்க போயிட்டு, அல்லது பொண்ணு வந்து பையனை பார்க்க போகுது, இப்போ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு 4 இடத்துக்கு போய் 4 வீட்டில் போய் டிஃபனெல்லாம் சாப்பிட்டு பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, 4 பேரில் எதை சூஸ் பண்ணதுன்னு அவனுக்கு டிஃப்ரெண்ட் வருது. ஏன்னா என்ன ஃபேக்டர்னா, டவுரி இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், அந்த அப்பியரன்ஸ் இருக்கும். இப்படி நல்ல ஃபேக்டரை பார்க்கும்போது எல்லா பார்க்கும். சில ஒன்று கூட இருந்தாலும் ஒன்று குறையும் போது 4 ப்ரிஃபராக இருக்குது, ஈக்குவலாக இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? நல் ஹைபோதீசிஸ் அக்செப்டடா ரிஜெக்டடா? அக்செப்டட். அப்போ 4 எது சூஸ் ஆனால் ஒன்று, அந்த பொண்ணுக்கு அப்பா உனக்கு பொண்ணு தரக்கு ரெடியாக இருக்கணும், அது வேறு இருக்குது. சரியா? பொண்ணுக்கு ஃபாதரும் பேரண்ட்ஸ் வந்து உனக்கு பிடிக்கலாம், பொண்ணுக்கு பேரண்ட்ஸ் வந்து உனக்கு பொண்ணு தரக்கு ரெடியாக இருக்கணும், அது வேறு. அந்த ஃபேக்டர் வேறு இருக்குது. அப்போ வந்து இதில் வந்து என்னென்னா, ஈக்குவலி ப்ரிஃபர்டு பண்ணியிருக்கான். இவன் பார்த்தான், ஒரு 4 பேர் யாராவது வரலாம் கல்யாணம் பண்ணான். ஃபாதரை அப்ரோச் பண்ணும்போது உனக்கு இல்லை, அடுத்த ஃபாதரை போகிற உனக்கு இல்லை, அடுத்த ஃபாதரை போகிற உனக்கு இல்லை. நீ அக்செப்ட். ஒன்றை பொறுத்தவரை நல் ஹைபோதீசிஸ் அக்செப்டட், அவங்களுக்கு ரிஜெக்டட். பையன் சரியில்லை. அதே டைமில் டிஃபரன்ஸ் வந்துன்னு வச்சுக்க, 4 இடத்துல போகணுன்னு பார்க்கான். இந்த பொண்ணு கொஞ்சம் பரவாயில்ல, இந்த பொண்ணு நல்லா இருக்குது, இந்த பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஏன்னா டவுரி நிறைய, அடுத்த மோசம். அப்போ சொல்கிறான், அந்த பொண்ணு வந்து டிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, என்ன பிடிச்சிருக்கு, கெட்டு தருங்கன்னா ஃபாதர் மதர் சம்மதிக்கணும், அது ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து நல் ஹைபோதீசிஸ் அக்செப்டடா ரிஜெக்டடா? ஈக்குவலி ப்ரிஃபர்டு இல்லை இல்லையா? ரிஜெக்டட். அப்படி தானே? இப்போ கிளியர் ஆகிட்டா? நீங்கள் உங்களை சொல்லணும்னு வருத்தப்பட வேண்டாம். நீங்களும் அதே மாதிரி இப்போ அப்ரோச் பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா அந்த பையனை பார்த்தா கொஞ்சம் இது அந்த ஏன்னா கேரக்டர் நல்லா இருக்குது. ஓகே, ஐ கேன் கன்க்ளூட் திஸ் பிகாஸ் ஆஃப் த I think, is there any benefit for you? Yes, and most of you are getting much benefit and enlightened, and you can go further, and I will give you some okay. The address getting it out. The first level of math இல்லை. நீங்கள் என்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த
இந்த யூடியூப் சேனல் இதில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் புக் இருக்குது, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அதாவது மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபைனான்சியல் அக்கௌண்டிங் இருக்குது, கார்பரேட் அக்கௌண்டிங் இருக்குது, மேனேஜர் எக்கனாமிக்ஸ் இருக்குது, 1000 வீடியோஸ் இருக்குது. இதை தவிர மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த அட்ரஸை நோட் பண்ணிங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெய்லி நான் வந்து இன்னும் 25 வீடியோ போட்டாச்சு. டெய்லி எக்கனாமிக் நியூஸ்ன்னு டெய்லி போட்டானே ஒரு 4 minutes 5 minutes ஓடும். அது வந்து ஆடியோவில் வரும், வீடியோவில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதை முடிஞ்ச இன்னை பாருங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் கம்பல்சரி இல்லை. அந்த இது எக்கனாமிக் டுடே எக்கனாமிக் நியூஸை டெய்லி பாருங்கள். தேட் வில் கிவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அதில் நான் சார்ட்டு சொல்லியிருப்பேன், இன்னைக்கு இனி போடுவேன், இன்னும் எனக்கு வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ போடலாம். ஒரு 5 minutes டிஸ்பிளே பண்ணிட்டா ஒன்று. அது எப்படி இருக்கு கொஞ்சம் ஒரு 3 minutes. only 4 minutes. 28th வருது, இன்னைக்கு 29th வந்து எப்படி வருது ஓடிட்டு ஆடியோ வராது, அதான் பிரச்சனை. இனி ஃபாஸ்ட்டாக போகும். இதில் ஆடியோவில் வரும்போது ஒரு ஃபாரினர் லேடி தான் பேசுவாங்க, அந்த இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு படிக்கலாம். நான் இப்போ ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ் வரும், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வரும், யூஎஸ் இங்கிலீஷ் வரும், மாறி வரும். அப்போ இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் படிக்கவும் வாய்ப்பு இருக்கும். இதை பாருங்க, ஒன்லி 4 minutes அது ஆர் 5 minutes. இந்த கிரெடிட் கார்டில் வந்து எவ்வளோ லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பார்த்துங்க. கிரெடிட் கார்டில் பணம் வாங்குவாங்க, கெட்டாமல் இருப்பாங்க, அது எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங். இப்போ கார் வந்து இப்போ இந்தியன் கம்பெனி தான் அதிகமாக மேக் பண்ணியிருக்கு, சேல்ஸ் அதிகம். இப்போது அடுத்து வந்து இந்த நெட் லிக்விடிட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேட்டர் அதில் வரும்.